மசலு கலிமத்தின் தையிபா கஷஜரத்தின் தையிபா. நல்ல கொள்கையினுடைய உதாரணம் நல்ல மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்துன் ஃபில்லார். உள்ளம் என்ற அந்த பூமியிலே இந்த கொள்கை ஆழ பதிந்திருக்கின்றது. ஓ ஃபருஹா ஃபிஸ்ஸமா. அதனுடைய கிளை வானத்தில் விரிந்து பறந்து கிடக்கின்றன. தூத்தி யுக்கலாஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. இறைவனுடைய உத்தரவை கொண்டு அது நல்ல கனிகளை கொடுக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞரிடத்துல வரணும். ஆம்புலன்ஸ் வேகத்தை விட எங்க போறான், எங்கேயோ தீ எறிகிற மாதிரி நமக்கு தெரியுது, அணைக்க போறான் உங்களுக்கு தெரியுதுன்னு பஸ்ஸில் முட்டுறான். 3 பேரும் ஸ்பாட்ல அவுட்டு. என்ன கேட்டா போதை மருந்து. இதெல்லாம் மாற்றத்துக்கு என்ன, நீ போதைக்குன்னு ஒரு ஏக்கம் டி அடிக்ஷன் கேம்ப்னு ஒன்று நடத்துறான். போதை மருந்தை தடுக்கிறதுக்கு உண்டான இவன் என்னத்தை அறிவுரை கேட்க போறான். அறிவுரை கேட்கும் போதே சித்த பாடியா தான் வந்து உட்கார்ந்துருப்பான். இவனுக்கு என்ன ஏற போகுது. இந்த மாதிரி போதையில இருந்தவங்கெல்லாம் மாத்திச்சே இந்த கொள்கை. அதுக்கு தான் இந்த மாநாடு. அந்த இளைஞர்கிட்ட போய் சேருவோம். அப்ப இந்த மாநாடு நடத்துறதுனுடைய நோக்கம் இளைஞர்களிடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதுவரைக்கும் தௌஹீத் ஜமாத்தினுடைய வரலாற்றில் பல மாநாடுகள் நடந்திருக்கின்றன. இளைஞர்கள் மையப்படுத்தி நடத்துறது இப்போதான். இதில் நாம இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் எண்ணத்திற்கு கூலி சிரமங்கள் இருக்கும். இதெல்லாம் நாம கவனத்தில் வச்சு ஒருவர் நேர்வழி கிடைக்க வேண்டும், நமக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு எல்லாரும் இங்கிருந்து அந்த மாநாட்டுக்கு நாம் போவோம். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் 5ஆம் தேதி தமிழகத்தில் தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பிலே நடத்தப்படுகின்றது. இந்த மாநாடு இளைஞர்களை மையமாக வைத்து நடத்தப்படுவதற்கு காரணம், அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் மாறிவிடும். அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய சீர்திருத்தம் ஒட்டுமொத்த சமூகத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தமாக அமைந்துவிடும். அதனால் அந்த இளைஞர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதிலேயும் இன்றைய காலகட்டம் இருக்கின்றதே மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. திருத்த வேண்டியவர்கள் பெரிய தலப்பாகை கட்டி கொண்டு முதலமைச்சருக்கு முன்னால் காட்சி பொருளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். ரொம்பவும் வேதனைக்குரிய விஷயம். 16ஆம் வயதில் உள்ள ஒரு மாணவன், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் 17ஆம் வயதில் உள்ள ஒரு பெண்ணோடு தகாத முறையில் ஈடுபட்டு கருவை சுமக்கக்கூடிய அளவில், பின்னால் அது கலைக்கக்கூடிய அளவில், ஏனென்றால் போக்சோ என்ற ஒரு சட்டத்திற்கு பலியாகிவிடக்கூடாது என்பதனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் காது கேட்க கூசுகின்ற. இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்கின்ற போது ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கின்றான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கின்றார்கள். ஒரு ஈர்ப்பு என்று, கெமிஸ்ட்ரி என்று இருக்கும். ஒரு காதல் வயப்படுவது என்பது இருக்கின்றது. அது இஸ்லாத்தில் கிடையாது. காதலுக்கும் கத்திரிக்காவுக்கும் இஸ்லாத்தில் இடமே கிடையாது. ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா வீட்டில் போய் கேளு, ஆம் என்று சொன்னால் முடித்துக்கொள், இல்லை என்றால் விலகிவிடு. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு போதனை. ஆனால் முகநூலில் அல்லது இன்ஸ்டாகிராமில் அல்லது வாட்ஸ்அப்பில் இந்த நவீன சாதனங்கள் மூலமாக பேசிக்கொண்டு சாட்டில் போய் உரையாடி கொண்டு கடைசியில் அந்நிய ஆடவருடைய ஓடக்கூடிய ஒரு நிலைமை இரத்தமெல்லாம் கொதிக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது முகத்தை மூடிக்கொண்டு அலைவது. தாய்மார்கள் மன்னிக்கவும், முகத்தை மூடுவது இருக்கின்றதே, அதே மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. நான் பின்னால் எனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது அதற்கு வருகின்றேன். ரொம்ப கொடுமையானது. முகத்தை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், நல்ல கற்பு நெறியில் உள்ள பெண்கள் இருப்பாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஏமாற்றுவதற்கு அது ஒரு கவசமாக ஆக்கப்படுகின்றது, மாற்றப்படுகின்றது. சமுதாயத்தினுடைய ஒரு சாபக்கேடு. ஒரு கூட்டத்தார்கள் இது மாதிரி முகத்தை மூட வேண்டும் என்று சொல்வதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவுகள். பெண் என்ன இருக்கிறா, என்ன செய்துக்கிட்டு இருக்கிறா, எல்லா தகப்பனாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்பில்லை அப்படி தப்புக்கு போகாது, நல்ல நினைப்பு, நினைப்பில் மட்டும் மிதந்து விட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுடைய மொபைலை வாங்கி அதனுடைய ஹிஸ்டரி என்ன, கால் எங்கே போகின்றது, ஃபேஸ்புக்கில் என்ன நடக்கின்றது என்பதை ஒரு பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ பார்த்தாக வேண்டிய
காலகட்டத்தில் இருக்கும். சமுதாயத்திற்குள் ஓடிவிட்டால் அது ஒரு கணக்கு. பிரமதத்தோடு ஓடுகின்றார்கள் என்றால் உமை எருதது மின்கும் அந்தீனிஹி ஃபயமத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபிதத் அமாலுஹும் ஃபித்துன்யா வல் ஆখিরা. யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய அமல் பாழாய் போடுகின்றது. அப்படியே இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் நாம் கவனிக்க தவறக்கூடாது. அதற்கு இந்த முக கவசம் இன்று இருக்கின்றது. இது ஒரு போலி வேஷம், அயோக்கியத்தனம். அந்த மாதிரியான அளவில் இன்றைக்கு சமூகம் சீரழிவுக்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண்ணு படிக்கிறார், இன்னொரு சமுதாயத்தில் உள்ளவர் ஆசிரியர். தொடர்பு போய்கொண்டே இருக்கின்றது. கருவுண்டாவிட்டால் 9 மாதம் வீட்டில் தாயாக இருக்கக்கூடியவளுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கின்றது வயிறு முன்னால் வருவது கூட ஒரு தாய்க்கு தெரியாதான்? அப்போ என்ன அந்த பிரமத சமுதாயத்தோடு சேர்ந்து தவறான முறையில் ஈடுபட்டு குழந்தை என்று தெரிந்து கடைசியில் போக்சோவில் அவர் கைது செய்யப்படுகின்றார். ஆசிரியர் பாருங்கள் சமூகத்தினுடைய நிலைமை எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு நிகழ்வு. சமயத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. 14 வயசு பெண்ணு சித்தி வீட்டில் வளர்றா. இந்த 14 வயது பெண்ணுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை. யாரிடத்தில் வளர்றா? சித்தி இடத்துல வளர்றா. சித்தப்பன் முறை வருகின்றது. அவன் இந்த பெண்ணிடத்தில் தவறாக விளையாடி கொண்டு இருக்கின்றான். இந்த பிள்ளைக்கு வெளியே சொல்வதற்கு அச்சம். எப்படி சொல்ல முடியும்? கதி இல்லையே, நாதி இல்லையே. விட்டு விட்டு வெளியே போனால் அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சின்னம்மா அல்லது சாட்சி தாயினுடைய அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அந்த தாயுடைய கணவர் விளையாடி கொண்டிருக்கிறார். சொல்ல முடியுமா? 2019 காவல்துறையில் புகார் ஆகுது, தீர்ப்பு வருகின்றது. 2025 அந்த பெண் 21 வயதிலே தற்கொலை செய்து கொள்கின்றார். ரொம்ப கொடுமை. இவனை போக்சோவில் தூக்கி போட்டாச்சு. போன உயிர் போனது தானே. அவன் போக்சோ என்ற இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கான். டெல்லியில் நடந்த சம்பவத்தை ஒட்டி காங்கிரஸ் அரசாங்கத்தில் கொண்டு வந்தது 2012 ஆய்வுக்கு பிறகு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் போக்சோ தமிழ்நாட்டில் அந்த வழக்கில் மட்டும் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் 5234 கேஸுகள் அடைக்கப்பட்டிருக்கிறான். இதில் போக்சோவில் தவறான முறையில் கைது செய்யப்பட்டு நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களை இன்னும் சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் சகோதரர் போக்சோவில் கைது செய்யக்கூடிய அளவில் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்த அந்த சகோதரர் சிறைவாசத்தை அனுபவித்து கடைசியிலே இறந்தே போய்விட்டார். தவறான முறையிலும் போக்சோ பயன்படுத்தப்படுகின்றது. நாட்டில் அப்படி உண்டு. அப்போ ஒரு சட்டம் தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்படும். அப்படி செய்யப்படக்கூடிய சட்டங்களில் போக்சோ ஒரு சட்டம். அப்போ இந்த ஒரு விவகாரத்தை நாம் பார்க்குறோம். அப்போ இதை மாதிரி பல விவகாரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் இன்னொரு கொடுமை வரதட்சணைங்கிற ஒரு கொடுமை. பிரித்தானியா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன வயசு பெண்ணு, தகப்பனார் ரியல் எஸ்டேட்டு ஓனரு, பிள்ளையை கட்டி கொடுக்குறாரு. நகை தொகை என்று காரு எல்லாம் கொடுத்துருக்காரு. பத்தாது என்று கேட்கின்றான். கடைசியில் அந்த பெண்ணு தற்கொலை செய்து கொள்கின்றார். இப்போ பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் உச்சத்தை தொட்ட ஒரு விஷயம், மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் நொய்டாவில் நடந்த ஒரு விஷயம். கிரேட் நொய்டா என்று சொல்லக்கூடிய ஊபியில் 2016 கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 36 லட்சம் ரூபாய். இதில் ஒரு வீட்லேயே 2 சம்பந்தம், அக்காவும் தங்கச்சியும் ஒரே குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்கிறானோ. 36 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்குறான். இது ஆங்கில பத்திரிகையில் பெரிய அளவில் ஒரு பக்க அளவுக்கு எழுதி ட்ரிக்கர் வார்னிங் என்று கொடுக்கின்றான். ட்ரிக்கர் என்று சொன்னால் தூண்டுதல், ஆனால் தமிழில் அது
பொருத்தமான ஒரு அர்த்தம் இல்லை. மனம் அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, கருத்து அர்த்தம். இதை படிக்கிறவங்க அவங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் படிக்காதீர்கள், அந்த அளவுக்கு சொல்லி கொண்டு வரான். ஆனால் கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான செயல். 36 லட்ச ரூபா கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாமியாக்காரியும் மகனும் சேர்ந்து ஆசிட் போன்ற ஒரு திரவத்தை அந்த பெண்ணுடைய உடலில் ஊற்றுறாங்க. அதுக்கடுத்து தீயை கொளுத்துறாங்க. மேலே இருந்து படிக்கட்டில் அப்படியே இறங்கி ஓடி வரா, உயிரை காக்கணும் வேணும் என்று. கூட பிறந்த ஒரு சகோதரியும் அங்கே தானே வாக்கப்பட்டிருக்கா, அவள் வீடியோ எடுக்கிறான். அது இணையதளத்தில் வந்து பரபரப்பு ஊட்டி இருக்கின்றது. 6 வயசு பையனுக்கு பின்னால் அவளுடைய தாயே மிக கொடூரமான அளவில் கொலை செய்யப்பட்டது. இந்தியாவுடைய மனசாட்சியே ஒழுக்குன்றது. இப்போ 2 நாளைக்கு முந்தி தினமணியில் இந்த தலைங்கத்தை எழுதுறான், ஒரு 3 நாள் முந்தி அல்லது 5 நாளைக்கு முந்தி. அவ்வளவு கொடுமை இந்த நாட்டில் நடக்கின்றது. அப்போ இப்படி பல்வேறு தீமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இவன் போக்சோவை எடுத்துக்கொண்டால் இவன் என்ன தீர்வு வச்சிருக்கிறான், சிறையில் தூக்கி போடுறான். இஸ்லாத்துக்கு வாங்க, இங்கே தான் ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, மக்களை எந்த இயற்கை அமைப்பில் வார்த்தெடுத்திருக்கின்றானோ அந்த அமைப்பு, மனிதனுக்குள்ள உளவியல் பூர்வமான விஷயத்தை தெரிந்து உளவியலை அறிந்த உண்மை நாயன் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆணும் பெண்ணும் என்றைக்கும் ஆபத்தானவர்கள், அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்களை எப்படி அணுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு கொஞ்சம் வாங்க, என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதராக வருவதற்கு முன்னால் அவங்களிடத்தில் இந்த பெண் விஷயமாக உள்ள ஒரு விவகாரத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கின்றார்கள். புகாரியில் இடம் பெற்றிருக்கின்றது. அவங்களிடத்தில் உள்ள இந்த பெண் தொடர்பு 4 வகையில் அமைந்திருக்கின்றது. ஒன்று இன்றைக்கு உள்ள திருமண முறை, இன்னொன்று புருஷக்காரனே தன்னுடைய மனைவியை பார்த்து இன்ன விஐபிட்ட நீ போயிட்டு வான்னு அவனே அனுப்புவான், மானங்கட்டவன். அவ போய் வந்துடுவா. ரோஷக்கார புருஷன் வெயிட் பண்ணுவான். அவரிடத்துல இவன் எந்த உறவும் வச்சுக்கிற மாட்டான். எது வரைக்கும் அவ கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று தெரிகின்ற வரை. கர்ப்பிணியாக ஆகிவிட்டாள் என்று தெரிந்தால் விருப்பப்பட்டால் ஈடுபடுவான், இல்லைன்னா ஈடுபடாமல் இருப்பான். ஏண்டா இப்படி செய்கிற என்று கேட்டால், நல்ல முக்கியமான ஆள் இல்லை, அவர் மாதிரியான ஆட்களுக்கு பிள்ளைகள் சமூகம் பெருகட்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் உருப்படுமான்னு பார்த்துக்கங்க. இது 2வது வகை. 3வது வகை என்னன்னு கேட்டால், ஒரு பெண்ணிட்ட 10 பேர்கிட்ட வருவானுவ, நடக்கும் தகாத செயல்கள். அவ கருவுற்றுவா, கர்ப்பிணியாவா. கடைசியில் பிள்ளையை பெற்ற உடனே 10 பேரையும் கூப்பிடுவா, வாங்கப்பா அப்படின்னு. மானங்கட்டவன் அத்தனை பேரும் வருவானுவோ. வந்துட்டு பிள்ளையும் பார்ப்பா, ஏத்தாப்பில் நிற்கிறவனையும் பார்ப்பா. நீ தான்பா இந்த பிள்ளைக்கு மகன் என்று அவன் தலையில் கட்டிட்டு, நீ தான் இந்த பிள்ளைக்கு வாப்பா போப்பா சிறப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிருவா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு முறை. இன்னொன்று, பகிரங்கமாக வீட்டில் கொடியே கட்டி வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தினாலும் யாருனாலும் வந்தாரை ஆதரிக்கும், வரவேற்கும் விருந்தோம்பல் வீடு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இன்றைக்கு மும்பையில் சிவப்பு கலர்னு ஒன்று வச்சுருக்கிறான்ல, அதை மாதிரி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் நுழையலை. அவன்கிட்ட வட்டி இருந்துச்சு, கொலை செய்துக்கிட்டு இருந்தான், பெத்த பிள்ளையே புதைச்சிக்கிட்டு இருந்தான், இன அடிப்படையில் மோதிக்கிட்டு இருந்தான், அவன் மது அருந்தது, எல்லா விதமான தீமைகளும் அவரிடத்தில் இருந்தன. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தன. ரசூலுல்லாஹ் எங்கே போனாங்க தெரியுமா? நாடியை பார்த்தாங்க. ஷிர்க்கு, அதுதான் எல்லா விதத்திற்கும் அஸ்திவாரம். அதில் உடைச்சாங்க. அதில் தான் எத்தனை வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்த காலங்கள், அத்தனை காலத்திலையும் அவங்க இதற்குத்தான் வைத்தியம் செய்தார்கள். கடுமையான சந்திப்பு,
கடுமையான முறையில் பிரச்சனைகளுடைய சந்திப்பு அவர்களுக்கு இருந்தது. சோதனைகள் அத்தனையும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த அந்த காலத்தில் இந்த வித்தை ஊன்றினார்கள். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா கஷஜரத்தின் தையிபா அஸ்லுஹா சாபித்துன் ஒ ஃபுரூஹா ஃபிஸ்ஸமா துஉதி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذனி ரப்பிஹா. நல்ல கொள்கைக்கு உதாரணம், நல்ல மரத்திற்குள்ள உதாரணம். அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேறு பூமியில் நல்ல ஆழ பதிந்திருக்கின்றது. கிளைகள் வானத்தில் அப்படியே பறந்து நிற்கின்றன. தூத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذனி ரப்பிஹா. அல்லாஹ்வுடைய அருளினால், அவனுடைய உத்தரவுனால நினைச்ச நேரத்தில் எல்லாம் நன்மைகளை அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பாருங்க, அந்த மக்கள் பெண்களை கொண்டுகிட்டு இருந்தாங்க, அப்படியே மாறினாங்க. வட்டியை வாங்கிட்டு இருந்தாங்க, கடன் கொடுத்து உதவக்கூடிய நிலையில் அந்த மக்கள் மாறினார்கள். அண்டை வீட்டுக்காரங்களை அரவணைச்சாங்க. சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ பலவீனப்பட்டவங்களை தூக்கிவிடக்கூடிய வேலைகளை செய்தாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரு சொல்லு அவர்களுடைய உள்ளத்தில் போய் பதிஞ்சதுனால. ஆனால் அதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டும். தௌஹீது கொள்கை வர்றதுக்கு முன்னால் வரதட்சணை தலைவிரித்தான் அடிச்சு, வீட்டை வித்தான். அந்த மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால அதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த இளைஞர்கள் இன்றைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறான், அவன் வாங்கலாம். மருத்துவராக இருக்கிறான், வாங்கலாம். இன்ஜினியராக இருக்கலாம், வாங்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு மாறி இருக்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த கொள்கை போய் உட்கார்ந்துச்சு. இதுதான் மாற்றம், இதுதான் முன்னேற்றம், இதுதான் வளர்ச்சி, இதுதான் மறுமலர்ச்சி, இதுதான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பு முனை, இதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மைல்கல். அப்போ இந்த கொள்கையை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் அதுதான் நன்மையை தரும், அதுதான் மாற்றத்தை தரும். எத்தனை இளைஞர்கள் ஒரு காலத்தில் நமது ஊர்லேயே நடந்த அநியாயம், வீட்டை வித்துட்டு போனாங்க. நம்ம சமூகத்தில் உள்ள பெண்கள் இங்கிருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போன நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. வரதட்சணை தான் காரணம். அந்த அலிம்சா வைப்பார், அந்த அலிம்சா வைப்பார், அந்த அலிம்சா வைப்பார். எல்லா அலிம்சாக்களும் இதில் விழுந்திருந்தான். ஒரு சிலர் விதிவிலக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அவரிடத்தில் வராத மாற்றம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் ஏன் வந்தது? எதனால் வந்தது? கஷஜரத்தின் தையிபா அஸ்லுஹா சாபித்துன் ஃபில் அர்த். ஒரு நல்ல மரத்துக்குள்ள உதாரணம், அது பூமியில் ஆழ பதிந்திருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்றைக்கு தலைகீழாக இன்றைக்கு மாறி இருக்கின்றதே. இந்த பெண்கள் விஷயத்திற்கு வருவோம். இன்றைக்கு புர்கா போடுறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு அவன் போக்சவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இந்த மாணவர்கள் மாணவிகள் ஒன்றா சேர்ந்து படிக்கிறது, பெண்கள் அவங்களுடைய அந்த உடலை மறைக்காம அவங்களுக்கு முன்னால் பாடம் நடத்துறது. என்ன இருந்தாலும் ஒரு 10 பிள்ளைகள் நல்ல லட்சணமாக இருக்கும். இவன் கவரப்படாமல்லாம் இருக்க மாட்டான். மனிதனுடைய நிலைமை, அவனுடைய உள்ளத்தை இஸ்லாம் பார்க்கின்றது. அப்போ பெண்களுக்கு என்று ஒரு கவசத்தை கொடுக்கின்றது. நீ இந்த மாதிரியான ஒரு ஆடையை போடு. கொடுமை என்னன்னு கேட்டால், வச்சா குடுமி, சிறைச்சா முட்டை, இது எல்லாம் முகத்தை வேற மூடி இருக்குவோ. என்ன செய்யறது? இந்த முகத்தை மூடுறது எங்கே இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கு மட்டும் சொந்தமானது ஒன்று. எல்லாரும் இப்படி எடுத்துக்கிட்டு இதில் 100 அறிவியல் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் விடுறோம் இல்லை. ஒரு பெரிய விளையாட்டு வீரனுங்க கரோனா டயத்தில் வேகமாக ஓடுனா ஆள் நல்ல ஆஜானுபாகமான உடம்பு, செத்து போயிட்டான். என்ன பார்த்தா அந்த முகத்தில் அவன் மூடி இருக்கிறான்ல, அந்த முக கவசத்தில் விடக்கூடிய காற்று இருக்கின்றதே, கார்பன் டை ஆக்சைடு, கெட்ட காற்றை விடுறான், நல்ல காற்றை எடுக்கிறான். இப்படி ஓடக்கூடியவன் அவன் ஃபாஸ்ட்டாக ஓடும் பொழுது கெட்ட காற்றையை மீண்டும் 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 சுவாசிக்கிறான். ஆள் மரணத்தில் போய் முடியுது. இது என்ன முக்காடு? இது சயின்ஸ் அடிப்படையிலும் கேடு, மார்க்க அடிப்படையிலும் கேடு. எத்தனை ஆண் கயவாளி பயல்கள் இந்த வேஷத்தை போட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வெளியில் போயிருக்கிறான்.
அவ்வளவு நாசக்கேடுக்கும் வழிவகுக்கக்கூடியது இந்த மூடக்கூடிய இந்த முக்காடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்குள்ள ஒரு தனி சட்டத்தை போட்டி பார்க்கக்கூடிய சில போலி கொள்கையாளர்கள் உள்ள வந்து நுழைந்ததுனால முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க முகத்தை மூடி அந்நிய ஆடவர்களோடு சேர்ந்து திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமைங்க இது, என்ன கொடுமை. அப்ப இதற்கெல்லாம் எது வழிவகுக்கின்றது? இங்க இருக்கக்கூடிய இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சொமோட்டா டொமோட்டா அப்படின்னு சொல்லி எப்பவுமே இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா ஆன்லைன்ல புக் பண்றது ஆயிப்போச்சு. சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அப்படி வரக்கூடிய ஆடவர்கள் நம்ம வீட்டு குடும்பத்து பெண்களிடத்தில் விளையாடுகின்றார்கள். ரத்தம் கொதிக்கின்ற எல்லாம் இந்த முக்காடு போட்டுக்கக்கூடிய முகமூடி பெண்கள். தாய்மார்கள் மன்னிக்கணும், இது அயோக்கியத்தனம். இஸ்லாமிய மார்க்கம் ஃபுல் ப்ரூஃப், முட்டாள்தனம் இல்லாத வகையில் தான் சட்டத்தை அமைச்சிருக்கின்றது. இப்படி சினிமா படத்தில்ங்க கொச்சப்படுத்துறான். நகைச்சுவை காட்சிகள்ல ஒருத்தன் முக்காடு போட்டு ஒளிஞ்சுக்கிட்டே வர்றான். பிடிபடுறவன்லாம் இந்த அயோக்கியத்தனத்தை செய்துட்டு மாற்றான். அவனெல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு வர்றான். அப்போ இந்த முகமூடி அன்றைக்கு பத்திரிகையில் வாட்ஸ்அப்பில் தான் அல்லது ஃபேஸ்புக்கு என்று நினைக்கின்றேன், இந்த பெண்ணு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை கொண்டு போய் விட போனாங்க, திரும்ப வரல என்று சொல்லி போட்டிருக்காங்க. முகம் தெரிகிறது, தேடி பார்த்தாரலாம். இல்லை, நீ மூடிக்கிட்டு போனா மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு நம்ம நினைக்காதது நடக்கும். பாஸ்போர்ட்டுக்கு காட்டி ஆகணும், வாக்காளர் அடையாள அட்டைக்கு காட்டி ஆகணும். இப்படி மூடுறதுக்கு மார்க்கத்தில் இருக்கின்றதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயலுக்கு இது ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் பெண்கள் புர்கா போடாமல் ஒரு நிலை இருந்துச்சு, அதில் ஒரு மாற்றம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இந்த கருத்து அவரிடத்தில் உள்ளே போய் சேர்ந்துச்சு, ஏகத்துவம் அவரிடத்தில் உள்ளே போய் சேர்ந்துச்சு, மாற்றம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய புரட்சி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதை ஹராம் என்று சொன்னோம், எந்த ஆலிம்சாவும் சொல்லலை. பெண்கிட்ட இருந்து காசு வாங்காதீடா சொன்னது இந்த ஜமாத்து. தலப்பிரசவம் என்று சொன்னால் பொண்ணு விட்டு தலையில வச்சு அழுத்துனா சுரண்டுனா சொன்னோம். நீ கொடு, மாறி இருக்கிறாளா இல்லையா? மசலு கலிமத்தின் தையிபா கஷஜரத்தின் தையிபா, நல்ல கொள்கையினுடைய உதாரணம் நல்ல மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்துன் ஃபில்லார், உள்ளம் என்ற அந்த பூமியில இந்த கொள்கை ஆழ பதிந்திருக்கின்றது. ஓ ஃபருஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளை வானத்தில் விரிந்து பறந்து கிடக்கின்றது. தூத்தி யுக்கலாகா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, இறைவனுடைய உத்தரவை கொண்டு அது நல்ல கனிகளை கொடுக்கின்றது. அதுதானே? அப்ப இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞரிடத்தில் வரணும். இவன் சமீபத்தில் மேம்பாலம் அங்கிருந்து தென்காசியை நோக்கி போகுது. அங்கிருந்து 2-3 பேர் இப்போ என்ன செய்கிறான்னா 3 பேராக வர்றது ஒத்தப்படம் சுண்ணத்துன்னு வழங்கிட்டான் போல. நல்ல பிள்ளைகள் 3 பேராக தான் வர்றான். நம்ம ஊரில் அப்படி தான். ஆம்புலன்ஸ் வேகத்தை விட எங்கே போகிறான், எங்கேயோ தீ எறிகிற மாதிரி நமக்கு தெரியுது, அணைக்க போகிறான் போல் தெரியுதுன்னு நாம் நல்ல நினைப்பில் போயிட்டுருக்க வேண்டியது. அப்படி பறந்துக்கிட்டு வர்றான், பஸ்ஸில் முட்டுறான். 3 பேரும் ஸ்பாட்டில் அவுட்டு. என்னன்னு கேட்டால் போதை மருந்து. இதெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன? நீ போதைக்குன்னு ஒரு ஏக்கம், டி அடிக்ஷன் கேம்புன்னு ஒன்று நடத்துகிறான். போதை மருந்தை தடுக்கிறதுக்கு உண்டான இவன் என்னத்தை அறிவுரை கேட்க போகிறான்? அறிவுரை கேட்கும் போதே சித்த பாடியாக தான் வந்து உட்காந்துருப்பான். இவனுக்கு என்ன ஏற போகுது? கொண்டு வா. அன்றைக்கு மதுவை பற்றி எழுதலாம் பாருங்க, அரபியில் கவிதைகள் 1000 கவிதைகள் இவனும் படித்தான். சொர்க்கம் மதுவிலே அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி போதையில் இருந்தவங்கெல்லாம் மாற்றிச்சே இந்த கொள்கை. அதுக்கு தான் இந்த மாநாடு, அந்த இளைஞர்கிட்ட போய் சேருவோம். அப்போ இந்த மாநாடு நடத்துறதுனுடைய நோக்கம் இளைஞர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதுவரைக்கும் தௌஹீத் ஜமாத்தினுடைய வரலாற்றில் பல மாநாடுகள் நடந்திருக்கின்றன. இளைஞர்கள்
மையப்படுத்தி நடத்துறது இப்போதான். இதில் நாம் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு சுற்றுலா போனோம் அந்த நியத்து வேண்டாம். மார்க்கத்தில் சில காரியங்கள் வணக்கங்களாகவே இருக்கும். இவன் தொழுகை வணக்கம், நோன்பு வணக்கம், ஹஜ்ஜி வணக்கம், ஜகாத்து வணக்கம். இவன் தொழுகைக்கு வர்றீங்க, ஒது செய்து விட்டு வீட்டில் இருந்தே வருகின்றீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை கொடுக்கப்படுகின்றது, ஒரு தீமை அளிக்கப்படுகின்றது. இது இபாதத்து. சில காரியங்கள் எண்ணத்தினுடைய அடிப்படையில் மாறிக்கணும். இப்போ நாம் போகிறோம், உங்கள்கிட்ட நான் நோக்கத்தை சொல்லிட்டேன். இந்த மாநாடு நடத்துறதுனால நாம் ஸ்டாலின்கிட்ட போய் முன்னாடி எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜமாத்து இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறானுவோ. மீளாத எருத்தவன்லாம் மீளாதோடு சங்கமம் முதலமைச்சருக்கு முன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்றிட்டான் நம்மளை. கூடாதுன்னா கூடாது. அது எவ்வளோ பெரிய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே வர்றாரு மீளாதுக்கு வாங்கன்னா இந்த ஜமாத்தில் உள்ளவன் போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக வேண்டி கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது மாதிரியான ஒரு கூட்டத்தில் வருகின்ற பொழுது எவனாவது ஒருத்தன் ஒரு கருத்தை கேட்டு மாறிவிட்டால் லா யஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன் ஹைருன் மின் உமரின் நஅம், உன்னால் ஒருவர் திரிந்து விட்டார் என்று சொன்னால், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சிவப்பு நிற ஒட்டகம் என்று சொன்னார்கள். இன்றைய காலத்து உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப இருக்கிறதுலே இப்போ நம்ம மக்கள் பயன்படுத்துறதுல ஆடி காரு இருக்கிறத விட சிறந்தது. ஒரு ஆள் நேர்வழி பெறட்டும். மந்தா இலா ஹுதா, ஒருவர் நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றார் என்றால் காணலகு மிஸ்ரோ உஜூரி மன் தபியகு, யார் யாரெல்லாம் இந்த கொள்கையை பின்பற்றினானோ அவனுக்குள்ள ஒரு கூலி கிடைக்கின்ற. ஒரு சகோதரர் சொல்றார், இன்ன உரையில் நான் கேட்டேன், அதிலிருந்து நான் தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இதை மாதிரி யாராவது தஹஜ்ஜத் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, சதக்கா கொடுக்குறாரு, அப்படி மாற்றம் அவரிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த ராயல்ட்டி எல்லாம் உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். அவன் ஒருத்தன் வருகின்றான் என்று சொன்னால், ஏண்டா இவனை மட்டும் நம்மளை பார்த்து அவனு நினைக்கிறானோ, இவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேப்பைகளாக இருக்கானுங்கள, மாங்காய் பயிர்களாக இருக்கிறானுங்கள, எங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் சீட்டு கேட்டுருவோமே. மக்கள் வர்றதுக்கு காரணமே சீட்டு கேட்கலன்னு தான். இதுதான், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாட்டனார், என்னுடைய வாப்பா, நான் எல்லாருமே ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். எனக்கு நிக்காஹ் முடித்து வைத்தது, பெண் பேசி தந்தது யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். எங்கள் வாப்புக்கும் எனக்கும் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? வாப்பக்காரர் பள்ளிவாசலில் இது வந்தால் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு காசை கொடுத்துட்டு போயிட்டார். வாப்பா இந்த பக்கம் போவா, மகங்காரன் இந்த பக்கம் வந்து எனக்கு தாங்கன்னு சிறப்பாக வாங்கிட்டு போயிட்டார். வந்து மாங்காரு சொல்கிறாரு, அவர் பேர் மகன், மகன்னு அரபியில் பேர் மகன். வந்து சொல்கிறாரு, பள்ளிவாசலுக்கு போனேன், எனக்கு ஒரு 10 ரூபா கிடச்சி, நீ ஆண்டா வாங்கின, கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவருக்கு காசு கொடுக்கல, இவருக்காக வேண்டி நான் கொடுக்கல, இவன் பையன், நான் யாராவது ஏழைக்கு போகணுன்னு பார்த்தா இவர் போய் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜென்டிலான தீர்ப்பு, லக்கமா அகத்த யா மகன், மகனே மகனே எடுத்தது உனக்கு, அப்படியே வச்சுக்க. உலக்கமான வைத்த யா யசீத், வாப்பவே யசீதே நீ என்ன நியத்து வச்சியோ அது உனக்கு, போங்க. பாருங்க எண்ணம். அதை போல் இன்னொரு சம்பவம், இரவில் ஒருவர் தர்மம் செய்கிறாரு, தகவல் போயிருச்சு, இன்றைக்கு அவர் கொடுத்தது ஒரு திருட்டு பழட்ட அப்படின்ன உடனே அவர் இனிமேல் நம்ம தர்மம் கொடுத்துருவோமா அப்படி நினைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு மறுநாள் இரவுலேயே போய் தர்மம் செய்கிறார். காலையில் ரிசல்ட் வருது, ஒரு விபச்சாரி அப்படின்னு தகவல் வருது. தளரல அவர், மறுநாளும் காசு தூக்கிட்டு போகிறாரு இருட்டில். அப்படி வந்து கொடுத்துட்டு வந்தால் காலையில் ரிசல்ட் வந்துருச்சு, பணக்காரரு. அவருக்கு கனவுலையோ அல்லது சொல்லப்படுது, நீ கொடுத்த அந்த காசு திருட்டு பையா என்று நினைத்தாயே, அவர் இப்படி தர்மம் செய்யக்கூடிய ஆள் இருந்தால் நாம் ஏன் வாழ்க்கையில் திருடுகிறோம், அதுக்கு முழுக்கு போட்டு விடுவோம் என்று விட்டுவிட்டார். இன்னொரு பெண்ணு விபச்சாரி, வைத்து பசிக்காக வேண்டித்தான் உடலையே விற்றோம். இப்படி தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் ஏன் கற்பை விற்பானேன் என்று விபச்சாரத்துக்கு முழுக்கு போடுறாங்க.
பணக்காரன் கல்லா பெட்டியில் வச்சு நல்லா பூட்டிக்கிட்டு இருந்தவன், இந்த மாதிரி ஆட்கள் இருட்டில் தேடி கொண்டு தர்றான்னா என்ன மாதிரி மகராசண்டா இவன், நாம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோமே என்று அவனிடத்தில் உள்ள மாற்றம் வந்து தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எண்ணத்திற்கு கூலி. நாம் அங்கிருந்து வர்றோம், சிரமங்கள் இருக்கும், இதெல்லாம் நாம் கவனத்தில் வச்சு ஒருவர் நேர்வழி கிடைக்க வேண்டும், நமக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டு எல்லாரும் இங்கிருந்து அந்த மாநாட்டுக்கு நாம் போவோம், நல்ல விதமாக திரும்ப வருவோம். வாஹிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.